அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க எனக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இந்த கையில கருவாடு இருக்குது. என்ன கருவாடுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, கட்டாப்பேர கருவாடு. இந்த கட்டாப்பேர கருவாட்டுக்குள்ள நல்ல குட்டி குட்டி கத்தரிக்காய், எங்களோட வீட்டு குட்டி கத்தரிக்காய் எல்லாம் போட்டு இந்த சூப்பரா குழம்பு வைக்க போறேன். அதைத்தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களோட விஆர் விளாக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியிலையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய. ஓகே, நாங்கள் போய் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இந்த கட்டாப்பேரையில் குழம்பு வைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இங்கெல்லாம் வெங்காயம் எல்லாம் முறிச்சு கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுக்கணுடியே. இப்போ நாங்கள் கட்டாப்பேரையை நல்ல வடிவாக துப்புரவாகும் பார்த்தீங்களா. இது சின்ன கட்டாப்பேரை தான், பெரிய கட்டாப்பேரையில் சின்ன கட்டாப்பேரை. இவ்வளோ 300 கிராம். என்ன விலை? 300 கிராம் 300 ரூபா. 300 கிராம் 300 ரூபாயா வாங்கிட்டு வந்தவர். என் சொன்ன நடுவில் மீன் சாப்பிடலாம். கருவாடுன்னா வேறு இல்லை, ஒரு டேஸ்ட்லேயே இருக்கு. இல்லை தசை தான் இங்கே அப்படி இருக்கு. தசையன்னு மீனையும் விட கருவாடண்டா தான் நல்லா இருக்கு. ரொம்பவும் பிடிக்கும் தெரியுமா. நல்லா இருக்கு, நல்ல வாசமா இருக்கு, சூப்பரா இருக்கு. சாப்பிடவும் ஆசையா இருக்கு. நல்ல பொரிச்சு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டா இருக்கு. பாருங்க கருவாடு எப்படி இருக்குன்னு. சூப்பர். அந்த மாதிரி தசையா தான் இருக்கு. பரவாயில்ல. நல்ல கருவாடு. இதுக்குள்ள கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கங்காண்டா இன்னும் டேஸ்டா இருக்கு. நல்லா முருங்கங்காய் சூப்பரா இருக்கு. மண்டைக்கங்களுக்கு ஏதோ முருங்கங்காய் கிடைச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் இனி முருங்கங்காய் சீசன் தான், கொஞ்சம் கொஞ்சம் வரும். இப்ப நாங்க கட்டாப்பேரை எல்லாம் பட்டி துப்புரை பாக்குவோமா. அதோட இதுல என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த சூப்பரா பால் சொதியும் குழம்பு தான் செய்ய போறேன். இந்த கருவாட்டு சொதியோடய சோறு சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இந்த தலையெல்லாம் போட்டு நல்லா சொதி வைக்க போறேன். ஓகே. அதோட கத்தரிக்காய் போட்டு தான் குழம்பு வைக்கணும். சொன்னா இதை வைக்கலாம், கறி வேணும் தானே. அப்ப கத்தரிக்காய் போட்டு வளமையாவே கருவாட்டுக்குள்ள ஏதாச்சும் போட்டு வச்சாதான் அந்த சுவையே ஒரு தனி சுவை. அது ஒன்றுல கத்தரிக்காயா இருக்கணும், உருளைக்கிழங்கு, முருங்கங்காய். மூணும் இதுல ஏதாச்சும் ஒரு மிளகறி போட்டு சமைச்சா அந்த கருவாட்டு கறி வேற இல்லை, டேஸ்ட் இருக்கும். சோறு புட்டோட சாப்பிட அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நாங்க துப்புரை வாக்குவோம். சரியா? முதல் தலையை வெட்டி எடுப்பேன். நான் கத்திரிக்கோளெல்லாம் வெட்டுறேன். கத்திரிக்கோள் கையை வெட்டி வெட்டி விட்டுரும். தலையை எடுப்பேன். இது சொதி வைக்கலாம். தலையை தோல் புரியும். சூப்பரான கருவாடு. ஓ, நல்ல தசையா இருக்கு. சின்ன கருவாடு தான், ஆனா இதை விட பெரிய கருவாடு எல்லாம் இருக்கு தெரியுமா. ஒரு அளவான துண்டா வெட்டுவோம். மாக சின்ன வெட்டினாலும் சின்ன கரையை பார்க்கும். அது ஒரு அளவான துண்டா வெட்டுவோம். கொஞ்சம் பெரிய துண்டா போட்டால் தான் அப்படியே கரையாம அப்படியே இருக்கும். சொன்ன கருவாடு சில நேரம் கரையை பார்க்க, சில கருவாடு கரையாது. இதெல்லாம் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, வறுக்க போறோம். இது சுட்டுன்னு சமைக்கலாம். நாங்கள் வறுத்தா இன்னும் டேஸ்டா இருக்கு. வெளியில அடுப்பு மூட்டினா சுடலாம். இல்லை நாங்கள் உள்ளுக்கு தான் சமைக்கணும். சரியான வெயிலா இருக்கு. ஏன்னா அதோட சரியான வீட்டையும் எல்லாரும் காய்ச்சலும், அது இந்த வெயில் இதுக்கு வெயிலுக்கு நிற்பான். ரூவி தான் சமைக்க போகிறேன். காய்ச்சல், சரியான காய்ச்சல். அதோட தான் கருவாட்டு சொதி நல்லா வச்சா சோறு புழுங்கரிசி சோறுக்கு நல்லா இருக்கும். அது 2 குண்டா விட்டுங்களா? பெரிய குண்டா எது? இதுயா? கத்திரிக்கோளால வெட்டுறேன் இல்லை, கத்தியால வெட்டுறேன்னா என்ன கஷ்டம். இருந்து ஒன்றா வெட்டுறேன். இது என்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பா. ஓகே. இப்போ எல்லாத்தையும் வட்டி எடுத்துட்டு பாப்போமா. ஓ, வட்டி எடுத்துட்டு வெட்டிட்டேன். அதுல நாங்க 2 கருவாடு எடுத்து வச்சுட்டோமே. நிறைய போல இருக்கு எங்களுக்கு. இவ்வளவு காணும். அதால 2 கருவாடு எடுத்து வச்சுட்டு 4 கருவாடு வந்தது. 2 கருவாடு நல்லா சூப்பரா வெட்டி வச்சுக்கணும். ஆக சின்ன வட்டியில ஒரு பெரிய துண்டா தான் வெட்டி வச்சுக்கேன். இதை இனி வறுத்தெடுக்கணும். வறுத்தெடுத்தான் வாசமா இருக்கு. ஓகே, வறுத்தெடுங்க பாப்போம். சூடானதுதான் வறுப்போம். பார்த்தீங்களா அப்படி சூடாயினோன்னா அப்படி ஒரு வாசம் வருது. தனி வாசம் தான். கருவாட்டு வாசம் உப்பு இல்லை பாருங்க. உப்பு இருந்தா இந்த சட்டியில இந்த உப்பு தண்ணி புதுசு ஈரத்தன்மையா வரும். நல்ல கருவாடு காஞ்ச கருவாடு.
வறுபட்டுட்டு இப்படியே நிப்பாட்டி விடுவோம். கொஞ்சம் நேரம் சட்டி சூட்லேயே நல்லா சூடாகட்டும் கருவாடு. கருவாட்டை வந்து நல்ல வடிவாக வறுத்து கொண்டு வந்தாச்சு. இனி தண்ணி விட்டு நல்ல வடிவாக கழுவி இந்த தோல் எல்லாம் முறிக்கணும். முறிச்சு தான் போடணும். சொன்னால் கருவாடை அவிஞ்சு கொண்டு வரைக்க இந்த தோல் எல்லாம் புரிம்பா வரும் கறிக்குள்ள. என்ன செய்ய போறீங்க? நீ இந்த தோல் எல்லாம் முறிச்சு எடுக்க போறேன். இந்த மண் சட்டிக்கு தான் குழம்பு வைக்க போறேன். இதுக்குள்ள சொதி வைக்க போறேன். அதுக்கு குழம்பு, இதுக்குள்ள சொதி. இது வந்து தலை மண் ஒன்றும் இல்லை. நல்ல கருவாடு, நல்ல சூப்பர் கருவாடு, நல்ல வாசமாவே இருக்கணும். தலையை வந்து பிச்சுட்டு தான் சொதிக்க விடணும். அப்பதான் டேஸ்டா இருக்கு. சொதிக்கு சொதிக்கு சொதி நல்ல டேஸ்ட் தெரியுமா? கருவாட்டு சொதி நெத்தரி கருவாடுன்னா அந்த சொதியோடய சாப்பிடலாம். பொதுவாகவே கருவாடுண்டா அந்த மாதிரி இருக்கும். மீன் பண்ணி சாப்பிட்ற விட கருவாட்டு கறி அந்த மாதிரி இருக்கும். தோல் உரி வறுத்ததானே ஈஸியா வந்து இந்த தோல் வந்து உரிஞ்சு கொண்டே வருது. பார்த்தீங்களா? இல்லை தசை கருவாடு பார்த்தீங்களா? பொரிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். புட்டுக்கு 2 கருவாடே 4 புட்டுக்கு பொரிச்சு சாப்பிடலாம். லைட்டாக வைக்க பொரிச்சு சாப்பிடலாம். இது குழம்புக்கு என்ன? குழம்புக்கு அந்த மாதிரி கருவாடு சூப்பர் கருவாடு. வடையை உரிச்சு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா? அப்படி இருக்கேன். பெரிய கருவாடு துண்டு 2 துண்டு போட்டு கத்திரிக்காய் போட்டாலே வாசத்தோடு சாப்பிடலாம். ஒரு துண்டு போட்டாலே காணும் வாசத்துக்கு. இது வந்து சொதிக்கி. இது வந்து நல்லா சொதிக்கு எடுத்து வச்சிருக்கிறா ரூபி. நாங்கள் கருவேப்பிலையை போடுவோம் முதல்ல. ஓகே. இது நாங்கள் கூட்டி தான் வைக்க போகிறோம், தாளிச்சு வைக்கல. கருவேப்பிலை மெனமாக போடலாம். இங்கால சொதி, அங்கால குழம்புக்கு கூட்டல். இது கூட்டக்கறி. இது வந்து வெங்காயம் மீன் வந்து நடுவில் சாப்பிட விருப்பம் இல்லை. அப்படியே கருவாடுகள் இருந்துட்டு சாப்பிட நல்லா இருக்கும். மன்னார்லாம் நல்ல கருவாடு இருக்கு. நல்ல கருவாடு இருக்கு. மன்னார் போய் இப்போ கண்ணு நாளாயிட்டு இருக்கும். சரியான விலையா கருவாடு வேணும். கொஞ்சம் மன்னாருக்கும் போத்தான் வேணும் பார்ப்பேன். எவ்வளவு நாளாக போகணும் ஒரு நாளும் போகவே இல்லை. சரியான வெயில் வளர்ந்தானே இப்ப. வெயில்னா அப்படித்தான் இருக்கு. கொளுத்துற வெயில். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வட்டியாச்சு. வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக தான் வட்டி போட்டுருவேன். சொதிக்கு வந்து பச்சை மிளகா போடுவோம். குழம்புக்கு வந்து தேவையாண்டா போடலாம், இல்லாட்டி தேவையில்லைன்னு சொன்னால் மிளகாத்தூள் போடுறதானே போடுங்க. ஒரு 2 மிளகாய் துண்டை போட்டு விட்டா என்ன இருக்குந்தா. இப்போ பச்சை மிளகா எல்லாம் மெலிஞ்சிட்டு கொஞ்சம் நல்ல ரேட்டில் நம்ம காணும். இப்போ வந்து நல்ல முட்டை கத்திரிக்காய் தோட்ட கத்திரிக்காய் அது வந்து கொஞ்சம் ஓஞ்சிட்டு தான். ஒரு வருஷத்துக்கு கூட இந்த கத்திரி இந்த அளவு தான் இந்த காயின் சைஸே. ஆனால் இதுக்கு வந்து விதை குறைவு, நல்லது குறைவு. ஆனால் ஆக முட்டை விடக்கூடாது இந்த கத்திரிக்காய். பிஞ்சு பருவத்திலே விதைகள் கூட இருந்தால் அது வந்து ஒரு சிறங்கு இந்த இதுகள் வரும். கத்தரி விதை, கத்தரி விதைகள் அந்த கூடுதலாக சில பேருக்கு அலர்ஜிக்கு தானே. கத்தரிக்காய் தக்காளி பழம் எல்லாம் சாப்பிட சில பேருக்கு அலர்ஜிக்கு இருக்கு. இது வந்து சூட்டை எல்லாம் கத்திரிக்காய் தானே, அப்படியே நாளாவே போடலாம் கீரை. சூப்பர் கத்திரிக்காய். கொஞ்சம் மரக்கறிகள் எல்லாம் குறைஞ்சிட்டு, எல்லாமே குறைஞ்சிட்டு, எல்லாம் குறைஞ்சாண்டு இல்லை. பச்சை மிளகாய் விலை கூட, ஆனால் 2000. அதை விட புளி இல்லையா, புளியும் இப்போ கொஞ்சம் விலை ஓடிட்டான். ஆனால் குறைஞ்சன்னு சொல்லிட்டான், திருப்பியும் விலை ஓடிட்டு.
இது கொஞ்சம் முத்த கத்திரிக்காய் பார்த்தீங்களா? அதை இப்படி நடுவால சீவிட்டு போடலாம். முத்தல் கத்திரிக்காய் முட்டை முத்தல்ண்டா போடாதீங்க வேணும். அதான் நடுவால் சீவிட்டு போடலாம். கிரந்தி வந்து சில பேருக்கு பிரச்சனை இல்லை, கத்திரிக்காய் சாப்பிட்டோட முத்து பேராக இல்லை, எல்லாரும் முத்து பேரும் அலர்ஜிக் பிரச்சனைன்றது எங்கள் வீட்டில் ஒரு இருக்குமே இல்லை, எல்லாமே சாப்பிடுவோம் நாங்களே. இப்போ வந்து நான் என்ன செய்யணும், உப்பு போட போறேன். நான் குழம்புக்கு வந்து உப்பு போடலைன்னு சொன்னால் கருவாடு வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்குது. அதாவது வந்து கருவாடில் உப்பு இருந்தாலும் எனக்கு கறியும் வந்து உப்பு சில கணக்காக வரும், சில காணாம வரும். உப்பு போட்டு விட்டா சில கூடிடும். சொதிக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் உப்பு போடுறோம், கணக்கு எல்லோரும் இத்தனை உப்பு போடுவோம், பின்ன உப்பு காணாடி போடுவோம் பார்த்து. இப்போ வந்து தேவையான அளவு மிளகாய்த்தூள், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாம் பால், அதாவது தலைப்பால்னு சொல்கிறது, அந்த பால் குழம்புக்கு கொஞ்சம் சொதிக்கு கொஞ்சம் விடுவோம். குழம்புக்கு இது சொதிக்கி, இது வந்து ரெண்டாம் பால். ஏன்னு சொன்னால் கத்தரிக்காய் எல்லாம் நல்லா அவியணும், அதெல்லாம் கொஞ்சம் கூட பால் விடுறது. இது சொதிக்கி, என்ன சொதிக்கி போல் அது நிறைய தான் நாங்கள் விட வேணும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. இப்போ வந்து நாங்கள் குழம்படுப்பை வந்து ஒன் பண்ணி விடுவோம். கத்தரிக்காய் வந்து நல்லா அவியட்டும், அவிஞ்ச அப்புறம் தான் இதுக்கு புளி விடணும். குழம்புக்கு வந்து இப்போ உப்பும் பார்த்துட்டு புளியும் விடணும். நாங்கள் அடுப்பு ஒன் பண்ணி விடுவோம். குழம்பு வந்து கொதிக்கட்டும். இங்கால வந்து நாங்கள் சொதிக்கு வந்து புளி அரைக்கணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் சட்டிக்கிலேயே நான் போட்டு புளி கரைக்கிறேன். சில பேர் வந்து பால்லேயே கரைக்கிறது, நான் பால் எல்லாத்தையும் குழம்புக்கு விட்டுட்டேன். நான் அதில் வந்து பால் சட்டிக்கையை போட்டு புளியை கரைச்செடுப்பேன். இப்போ வர புளியில் வந்து புளித்தன்மையும் கூட தெரியுமா? அதான் விலை கூட 2000 ரூபா கிலோ புளி, 2000 ரூபாய்க்கு இல்லை. அதுதான் புளியம்பழம் எல்லாம் பழுத்து இருக்குது. சொன்னால் குழம்பு கொதிக்குது, கொதிக்கட்டு நாங்கள் எஞ்சாலும் சொதுக்கி புளி விடுவோம். புளி விட்டுட்டு அடுப்பு ஒன் பண்ணி விடுவோம். இந்த அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக தான் எரியும், லேட்டாக தான் ஆகும். சொதி குழம்பு வந்து இப்போ தான் கொதிச்சு கொண்டு வருது போல இருக்கு. நல்ல இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா அவியட்டும், அவிஞ்ச அப்புறம் தான் இதுக்கு நாங்கள் புளி விடணும். இப்பயே புளியை விட்டோம்னு சொன்னால் கத்திரிக்காயெல்லாம் வந்து இந்த கண்டின மாதிரி வந்துடும், அவியாது. குழம்பு பார்த்தீங்களா கொதிச்சு கொண்டு வரும், சூப்பராக நல்லா கொதிச்சு கொண்டு வரும். கத்திரிக்காய் பார்ப்போம், ஏன்னா அவியல் கொஞ்சம் அவியும், நல்லா அவியல். நாங்கள் பெரிய துண்டத்தனை வெட்டி இருக்கிறோம் கத்தரிக்காய், இப்போ கொஞ்சம் அவிய லேட்டாகும், அவியட்டு. எனக்கு கருவாடெல்லாம் அப்படியே முழுசாவே இருக்கு தெரியுமா? அப்படி இருக்கு, அப்படி இருக்கு. நம்ம அவியணும் கத்தரிக்காய் அவியட்டு. சொதி வந்து நான் சொன்னா தானே அடுப்பு கொஞ்சம் அது ஸ்லோவாக தான் தெரியும், அந்த அடுப்பு லேட்டாக அது கொதிக்க. ஓகே, அதுக்கு கறி குழம்பு முடிஞ்சிடும், அதுக்கு குழம்பு முடிஞ்சிடும். என்ன கொதிக்கு அந்த கத்தரிக்காய் நல்லா அவிஞ்சிட்டு குழம்பு முறையில வத்தி கொண்டு வருது. நாங்கள் புளியை விடுவோம், கரைச்சி வச்ச புளி. புளி விட்டுட்டேன் தானே, எனக்கு ஒரு 2 கொதிக்க உப்பு பார்க்கணும். மென்சன உப்பு போடையில தானே குழம்புக்கு, அப்போ 2 கொதிக்க உப்பு பார்த்துட்டு உப்பு காணாடிக்கு சேர்ப்பேன், இல்லாட்டி தேவையில்லை. எனக்குன்னா கணக்காக வரும்போல தான் இருக்கு பார்ப்பேன். இங்கே வந்து சொதி வந்து இப்போ தான் கொதிச்சு கொண்டு வருவேன். குழம்பு ரெடியான அப்புறம் தான் சொதி ரெடி ஆகும். சொதி வந்து ஒரு 2 கொதி வந்தாலே காணும். கொதிக்க விட்டோம்னு சொன்னால் பால் திரைஞ்சிடும் சொதிக்கு.
குழம்புக்கு வந்து உப்பெல்லாம் நல்லா காணும், இருந்தாலும் ஒரு சொட்டு உப்பு போடுறது. இந்த உப்பு தான் போடுறேன் நான். நாங்கள் உப்பு போடுறோம் பண்ணதுக்காண்டு இத்தனி உப்பு போடுறேன். இது கைக்காது கணக்காக புளி நல்ல கணக்காக இருக்கு. சொதிக்கும் தேவை, குழம்புக்கும் தேவை. அப்போ சேர்த்து அடிக்கிறேன், தோலோடு தான் அடிக்கிறேன். நல்லா கொதிச்சுட்டு பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் இடிச்ச உள்ளிய போடுவோம். இது வந்து குழம்புக்கு கொஞ்சம் கூட தான் போடுறேன். இதோட சொதி வந்து ரெடி, கருவாட்டு சொதி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா பொங்கி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல பால் சொதி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க. கத்திரிக்காயெல்லாம் இப்படி நல்லா அவிஞ்சு பாருங்க, கருவாடெல்லாம் சூப்பராக இருக்குது, அப்படியே இருக்குது முழுசாக செம்மையாக இருக்குது. குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சொன்னால் ஆக வத்த விடையில ஒரு நம்ம தண்ணி பதத்தில் இருந்தால் தான் விட்டு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சொன்னால் மண் சட்டியோட வைக்கிறதானே. இப்போ இந்த மண் சட்டிக்கும் மண் சட்டின சூட்டுக்கும் வந்து கறி வந்து வத்திடுமே. நாங்கள் நிப்பாட்டுவோம், அடுப்பை நிப்பாட்டிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே ரோல நாங்கள் இப்போ சாப்பிட்றோம். குத்தரிசி சோறும் கருவாட்டு கறியும் பாருங்க அப்படி இருக்கு. சும்மா அப்படி தான் இருக்குது பாருங்க, கருவாடு எப்படி இருக்குன்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்க போது நான் இப்போ சாப்பிட போகிறேன். என்ன ரூபி சாப்பிட போகிறீங்களா? ஓ ரூபி சொதியெல்லாம் மட்டும் நான் சொதித்தல எனக்கு சொதி விருப்பம், வேருக்கு சொதி விருப்பம் இல்லை. அதோட புழுங்கரிசி சோறு, குத்தரிசி சோறுன்னு சொல்லுவீனே, புழுங்கரிசி சோறுன்னு அப்படி இருக்கு கறி நல்லா இருக்கும். அப்படியே சாப்பிடுங்க. கத்திரிக்காய் நல்லா அவிஞ்சிருக்கு பார்த்தீங்க, எப்படி இருக்கு அவிஞ்சு சூப்பராக இருக்கு. சொதிச்சோட சாப்பிட என்ன நல்லா இருக்கும் தெரியுமா? கருவாடு கொஞ்சம் கரைஞ்சிட்டு போகலாம், இந்த முள்ளு தண்ணி தான் நம்மளுக்கு நல்லா இருக்கு. இந்த முள்ளு சாப்பிட மீன் முள்ளு நடுமுள் நல்லா இருக்கு. சரி நானும் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பார்த்துட்டு சாப்பிடுறது நானும் சாப்பிடுவோம். வேறு அப்படியே கருவாடுலாம் அப்படி இருக்குண்டு கருவாடு பாருங்க, அப்படியே ஓட்ட மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாம் சாப்பிட்டு பார்ப்போம். நானும் கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சிட்டு நல்லா மசிஞ்சிட்டு அப்பாடியே அந்த மாதிரி உப்பெல்லாம் காணும். ஒரு கொஞ்சம் உப்பு தான் போடுறீங்க. ஏன்னா கருவாடு கொஞ்சம் உப்பாக இருந்தபடியா உப்பு கொஞ்சம் நாங்கள் போடல, ஒரு உப்பு தான் போட்டோம். சொட்டு போட்டது சும்மா அந்த மாதிரி இருக்கும். ஓகே உறவோட நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிக்க கொள்கிறோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.